மோனோடானிக் ஃபங்க்ஷன்ஸ்னு என்னென்னு பாருங்கள் டெஃபினிஷன்ஸை. எப்போ ஒரு ஃபங்க்ஷனை மோனோடானிக் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒன்று மோனோடானிக் இன்க்ரீஸிங்காக இருக்கணும், இல்லை மோனோடானிக்கில் டிக்ரீஸிங்காக இருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் என்னது மோனோடானிக் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். சரி, ரைட். மோனோடானிக்கில் இன்க்ரீஸிங் என்ன, மோனோடானிக்கில் டிக்ரீஸிங் என்னென்னு பார்க்கலாம். லெட் எஃப் பி ஏ ரியல் ஆன் open interval a comma b. என்ன மீனிங்னா f is a mapping from a comma b into capital R னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல f மோனோடானிக் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க பாருங்கள். Then f is said to be monotonically increasing on open interval a comma b if a less than x less than y less than b implies f of x less than or equal to f of y. இப்போ monotonically increasing அர்த்தம். என்ன சொல்கிறாங்கன்னா f is a mapping from open interval a comma b into r இருக்குது. இப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் a comma b க்குள்ளே ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் ஒய்னு ரெண்டு பாயிண்ட் வருது. அது என்ன ரிலேஷன் சொல்ல வருதுன்னா a less than x less than y less than bன்னு இருக்கும்போது இது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜஸ் எது எக்ஸுக்கு ஒய்க்கும் கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜ் f of x less than or equal to f of yனா அந்த fக்கு பேர் மோனோடானிக்லி இன்க்ரீஸிங். ஓகேங்களா? சரி, அதே இது இந்த f of x greater than or equal to f of yன்னு வந்துருச்சுன்னா fக்கு பேர் மோனோடானிக்லி டிக்ரீஸிங்னு அர்த்தம். சொன்னது புரிஞ்சுங்களா? அப்போ f of x less than or equal to f of y இதுக்கு என்ன அர்த்தம்? மோனோடானிக்லி இன்க்ரீஸிங். இந்த செகண்ட் வருது, இதுக்கு என்ன அர்த்தம்? மோனோடானிக்லி டிக்ரீஸிங். இருக்கான்னு பாருங்கள். f of x greater than or equal to f of y இருந்துச்சுன்னா மோனோடானிக்லி டிக்ரீஸிங். அதே இது f of x less than or equal to f of y இருந்துச்சுன்னா மோனோடானிக்லி இன்க்ரீஸிங். லெட் தியரம் பாருங்கள் 12. Let f be monotonically increasing on open interval a comma b, then f of x plus and f of x minus exist at every point of x of open interval a comma b. அதாவது x belongs to open interval a comma b இருக்குது. இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எல்லா பாயிண்ட்ஸுக்குமே f of x plus ஆகட்டும் f of x minus ஆகட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றாங்க. அதான் அர்த்தம்னா லெஃப்ட் லிமிட் இருக்குது, ரைட் லிமிட் இருக்குது. ஃபார் தட் அந்த பர்டிகுலர் ஓப்பன் இன்டர்வலில் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுக்குமே. மோர் ப்ரீசியஸ்லி சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி எந்த கண்டிஷன்ஸோட a less than t less than xன்னு இருக்கும்போது இந்த t கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜோட சுப்ரீமம் அது என்னவாக இருக்குன்னா, அதாவது சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்னவாக இருக்குன்னா which is equal to f of x minus இருக்குது, xோட லெஃப்ட் லிமிட்டாக இருக்குது. அண்ட் f of x minus ஆல்ரெடி தெரியும், லெஸ் than or equal to f of x, f of x less than or equal to f of x plus. இந்த f of x plus எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இன்ஃபிமம் ஆஃப் f of t எந்த ரிலேஷன்ஸோட, அதாவது f of x plus எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இன்ஃபிமம் ஆஃப் f of t whenever அந்த t யோட ரிலேஷன்ஸ் பாருங்களேன் x less than t less than or equal to b இருக்கும்போது. ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த கேஸஸை ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் ஒன்று பாருங்கள். a less than x less than y less than b இருக்கும்போது f of x plus less than or equal to f of y minus என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோட ரைட் லிமிட்டு ஒய்யோட லெஃப்ட் லிமிட்டுக்கு லெஸ் than or equal to கேஸஸாக இருக்குது எப்போ x less than y இருக்கும்போது. ஓகே பாருங்கள். ரிமார்க் அனாலிசிஸ் ரிசல்ட்ஸ் ஃபார் மோனோடானிக் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே எப்படி மோனோடானிக் இன்க்ரீசிங்க்கு ப்ரூவ் பண்ண போகிறோமோ இதே கேஸஸை மோனோடானிக்லி டிக்ரீசிங் ப்ரூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ப்ரூவ் பண்ணுவோம் பாருங்கள். பை ஹைபாத்திசிஸ் சுப்ரீமம் ஆஃப் a less than t less than x f of t less than or equal to f of xன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா t less than xஆக இருக்குது. t less than x கொஸ்டினில் f என்னன்னு கொடுத்துருக்காங்க, மோனோடானிக் இன்க்ரீசிங். அப்போ f of t என்னவாக இருக்கும், less than or equal to f of xஆக இருக்கும். அப்போ இதோட சுப்ரீமம் எதுவரையும் மேக்ஸிமம் ரீச் ஆகலாம், f of xக்கு இல்லை அதோட கம்மியாக வரலாம். அதனால தான் சுப்ரீமம் ஆஃப் f of t less than or equal to f of xன்னு சொல்லியிருப்பாங்க. தென் தி செட் ஆஃப் நம்பர்ஸ் f of t. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் f of t இருக்குது பார்த்தீங்களா, அதோட சுப்ரீமமே f of x இருக்க போது இல்லை f of xோட கீழே தான் இருக்க போகுது. அப்போ அந்த மாதிரியான f of t எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, இப்போ f of t இந்த f of t கலெக்ட் பண்ணுங்கள். வேர் a less than t less than x இஸ் பவுண்டட். இது பவுண்டட் தானே. பவுண்டட்னு என்ன அர்த்தம், அதுக்கு அப்பர் பவுண்டு லோயர் பவுண்ட் இருக்கணும். ஆப்வியஸாக லோயர் பவுண்டு இருக்க போகுது. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பவுண்டட் அபோவ் தான் சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ பவுண்டட் அபோவ்ன்றப்ப இதோட சுப்ரீமம் வந்து என்னவா இருக்குது, f of xக்கு
லெஸ் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால அது ஆப்வியஸாக இருக்குது போது எஃப் ஆஃப் டி இஸ் அ பவுண்டட் அபோவ்னு சொல்லிடலாம். The set of numbers of f of t is bounded above by the numbers f of x வச்சு இந்த இடத்துல f of x தான் அதோட மேக்ஸிமம் ரேஞ்சஸாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது bounded above and therefore has a least upper bound which we shall denote by capital A. அதோட அப்பர் பவுண்டுன்றப்ப f of xன்னு சொல்கிறீங்க, அப்போ least upper bound என்னன்னு சொல்லிக்கலாம், அதை கேபிட்டல் ஏன்னு டினோட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா, we shall denote capital A as a least upper bound for எதுக்கு அந்த f of tக்கு. ஓகே, அப்போ clearly supremum of f of t a less than t less than x equal to capital A. அந்த capital A என்னவா இருக்கும், less than or equal to f of x. ஏன்னா என்ன செஞ்சு வச்சுருக்கோம், நம்ம supremum of f of t கேபிட்டல் ஏன்னு எடுத்துட்டோம். ஆல்ரெடி supremum of f of t less than or equal to f of x, அப்போ a less than or equal to f of xன்னு வந்துருச்சு. ஓகே ரைட், இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா டு ப்ரூவ் தட் a is equal to f of x மைனஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். let epsilon greater than 0 since a equal to supremum of f of t there exists delta greater than 0, a less than x minus delta less than x and a minus epsilon less than f of x minus delta less than or equal to capital Aன்னு சொல்லலாமா, ஆப்வியஸாக சொல்லிடலாம். ஏன்னா ஏன்றது என்னவா இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ மேக்ஸிமம் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம், அப்போ அதோட கம்மியாக கூட இருக்கலாம். மேக்ஸிமம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டெல்டா என்னவாக இருக்கும், கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஏவை விட சின்னதாக தான் இருக்க போகுது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த கேபிட்டல் ஏ மைனஸ் எப்சிலானை விட என்னவாக இருக்கும், இது ஏ மைனஸ் எப்சிலானை விட பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏ மைனஸ் எப்சிலானை விட எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டெல்டா பெருசு, ஆனால் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டெல்டாவை விட ஏ பெருசு. அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுருப்பாங்க. எந்த ரிலேஷனோட ஏ லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ் தென் எக்ஸாக இருக்கும்போது. ஓகே, நமக்கு என்ன தெரியும், சின்ஸ் எஃப் மோனோட்டானிக்லி இன்க்ரீசிங், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ்னா இருக்கட்டும் என்ன இருக்கும், எஃப் ஆஃப் டி. ஏன்னா எக்ஸ் மைனஸ் டெல்டா என்ன இருக்குது, லெஸ்னா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் மேபி என்னவா இருக்கலாம், டி வரையும் இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ்னா ஈக்குவல் டு டி லெஸ் தென் எக்ஸ் இந்த கேஸ் வரும்போது, அப்போ எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ்னா ஈக்குவல் டு டி, தட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் டின்னு தான் வரப்போகுது. எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ் தென் டி, அப்போ இது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி. கேபிட்டல் ஏன்றது சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் டி லெஸ்னா ஈக்குவல் டு கேபிட்டல் ஏன்னு வந்துடும். அவங்களே ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபார் எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ் தென் டி லெஸ் தென் எக்ஸாக இருக்கும்போது அது கரஸ்பாண்டிங்கோட இமேஜ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டி லெஸ்னா ஈக்குவல் டு கேபிட்டல் ஏவாக இருக்கும்போது, ஏன்னா எஃப் இஸ் மோனோட்டானிக்லி இன்க்ரீசிங். நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த இடத்துல கேபிட்டல் ஏக்கு பதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வரலாமே அப்படின்னு வைங்க. ஆனால் எஃப் ஆஃப் டியை விட சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி என்னவா இருக்கும், பெருசு. அந்த சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி தான் கேபிட்டல் ஏன்னு வச்சுருக்காங்க. அண்ட் தென் கேபிட்டல் ஏன்றது ஆப்வியஸாக லெஸ்னா ஈக்குவல் டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது. அப்போ இந்த கேஸே எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3யும் இந்த இடத்துல 3 அதையும் இந்த ஈக்குவேஷன் 4 ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ண என்ன, கம்பேரிங் 3 and 4 மால்லெஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ லெஸ் தென் எப்சிலான்னு சொல்லலாமா. இப்போ இந்த 3லேருந்து எப்படி சொல்லலாம், ஏ மைனஸ் எப்சிலான் பாருங்கள். ஈக்குவேஷன் 3லேருந்து ஏ மைனஸ் எப்சிலான் less than or equal to f of t, that one is less than or equal to a, that one is less than or equal to a plus epsilon சொல்லலாம், a plus epsilon சொல்லலாம். இப்போ த்ரூ அவுட்டாக எல்லாத்துலேயும் ஏவை செப்பரேட் பண்ணிடுங்க. அப்போ செப்பரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் எப்சிலான் லெஸ் than or equal to f of t மைனஸ் ஏ லெஸ் than or equal to epsilon வருமா. ஓகே, இப்போ மால்லெஸ் பார்த்தீங்கன்னா அப்போ மால்லெஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலான்னு வரும். அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள், மால்லெஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் எப்சிலான் ஃபார் எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ் தென் டி லெஸ் தென் எக்ஸாக இருக்கும் போது. அப்போ இதுலேருந்து என்ன வந்துருச்சு, எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏன்ற கேஸு எக்ஸிஸ்ட் ஆகுது எப்போ எக்ஸ் மைனஸ் டெல்டா டி லெஸ் தென் எக்ஸாக இருக்கும்போது. அப்போ கண்டிப்பாக எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என்னவாக இருக்கும், கேபிட்டல் ஏவாக இருக்கும். ஏன்னா என்ன வந்திருக்கு, நம்ம ஆல்ரெடி என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது எஃப் ஆஃப் டி டென்ஸ் டு கேபிட்டல் ஏவாக இருக்குது.
அட் த சேம் டைம் எக்ஸ் மைனஸ் டெல்டா டி லெஸ் தென் எக்ஸாக இருக்கும்போது therefore f of x minus equal to a இதுதான் லெஃப்ட் லிமிட் டெஃபினிஷன்ஸ். இந்த இங்கே இருக்குங்களான்னு பாருங்கள். ஆக்சுவலாக போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் படித்தோம்ல, அப்போ அந்த கான்செப்டில் சொல்லியிருப்போம்ல, அந்த டெஃபினிஷன்ஸை ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். அப்போ ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் டி டென்ஸ் டு கேபிட்டல் ஏ அட் த சேம் டைம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் மைனஸாக இருக்கும்போது எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏவாக வரும்போது. ஓகேங்களா, பாருங்கள் ஒரு நிமிஷம் பாருங்கள். அப்போ எக்ஸ் மைனஸ் டெல்டா லெஸ் தென் டி லெஸ் தென் எக்ஸாக இருக்கும்போது மாலஸ் எஃப் ஆஃப் டி மைனஸ் ஏ லெஸ் தென் எப்சிலான்றப்ப இது என்னவா இருக்குது, ஏன்றது அந்த இதோட லெஃப்ட் லிமிட்டாக இருக்குது, எஃபோட லிமிட் எஃப் லிமிட் அட் எக்ஸில். ஓகேங்களா, தென் சுப்ரீமம் ஆஃப் ஏ லெஸ் தென் டி லெஸ் தென் எஃப் ஆஃப் டி சீக்வல் இப்போ என்னவோ மாறிடும், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸாக மாறிடும். ஏன்னா அதை தான் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, கேபிட்டல் ஏன்னு வச்சுருந்தீங்க, இப்போ கேபிட்டல் ஏன்னு வந்துருச்சு, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ். அப்போ சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டியை எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ்னு வைங்க. அட் த சேம் டைம் ஏ என்னவா இருக்குது, லெஸ்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லெஸ்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, பாருங்கள் இன்னும் பாருங்கள். ஹென்ஸ் f of x minus equal to capital A, supremum of f of t f of x minus less than or equal to f of x. Similarly we can prove இதே மாதிரி என்ன செய்யலாம், f of x less than or equal to f of x plus equal to infimum of f of t ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ப்ரூஃபில் தேவையில்லை, சிமிலர்லின்னு போட்டு எழுதினா போதும். நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். இஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஒய் லெஸ் தென் பி இருக்குமே என்ன ப்ரூவ் பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் மைனஸ்னு சொல்லணும். ஈக்குவேஷன் 1லேருந்து எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு எழுதிக்கலாம். வென் எவர் டி லெஸ் தென் பியாக இருக்கும்போது, இதே டி லெஸ் தென் ஒய்யாக இருக்கும்போது இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்க. பிக்கு பதில் அங்கே ஒய் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி எப்போ ஏ லெஸ் தென் டி லெஸ் தென் ஒய்யாக இருக்கும்போது விச் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் டி லெஸ் தென் ஒய் எஃப் ஆஃப் டி. ஏக்கு பதில் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த கண்டிஷன்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை. இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஒய் லெஸ் தென் பியாக இருக்கிறனால. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 5யும் ஈக்குவேஷன் 6யும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் லெஸ் தென் டி லெஸ் தென் ஒய்யாக இருக்கும் போதும் இன்ஃபிமம் சுப்ரீமம் கான்செப்ட்ஸ் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் என்னவாக இருக்குது, சுப்ரீமமாக இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்னவாக இருக்குது, இன்ஃபிமம் ஆஃப் இருக்குது. எதுக்கு, எஃப் ஆஃப் டிக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ன்றது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ன்றது எஃப் ஆஃப் டிக்கு இன்ஃபிமம், எஃப் ஆஃப் ஒய் மைனஸ்ன்றது எஃப் ஆஃப் டிக்கு சுப்ரீமம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லெஸ்னா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் மைனஸாக இருக்குது. நெக்ஸ்ட் கரலரி பாருங்கள். மோனோடானிக் ஃபங்க்ஷன் ஹேவ் நோ discontinuity of the second kind. Has no discontinuity of the second kind ன்னு அர்த்தம். ஃபஸ்ட் கைண்டில் இருக்குது மோனோடானிக் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் பாயிண்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட் கைண்டாக இருக்குதுன்னு என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆகட்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆகட்டும் ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகுது, ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாட் ஈக்குவல் தான் இருக்குன்ற மாதிரி கேசஸ் வந்துடும் ஃபஸ்ட் கைண்டுன்னு வரும்போது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா, அந்த ப்ரீவியஸ் தியரம் 2ல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த கரலரி நீங்கள் சொன்னால் போதும். ஓகே, பெரிய சேஞ்சஸ் கிடையாது இந்த கரலரிக்கு அதுக்கும். அந்த இதில் ஃபஸ்ட் கைண்ட் கொடுத்துருந்தாங்க, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நோ செகண்ட் கைண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நோ செகண்ட் கைண்ட் அட் த சேம் டைம் டிஸ்கண்டினியூட்டின்றப்ப ஃபஸ்ட் கைண்டாக தான் இருக்க போது. நீங்கள் அந்த தியரத்தை திரும்ப ஒரு தடவை எழுதுனா போதும் இந்த ஃபார் திஸ் கரலரிக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தியரம் பாருங்கள். தியரம் 13 பாருங்கள். லெட் எஃப் பி மோனோடானிக் ஆன் open interval a comma b, then the set of points of a comma b at which f is discontinuous is at most countable. என்ன சொல்கிறாங்கன்னா, f is a mapping from open interval a comma b into r இருக்கும்போது இந்த open interval a comma bயில் உதாரணத்துக்கு எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுத்துங்களேன், அந்த பாயிண்டில் அந்த எஃப்ன்றது என்னவா இருக்கான், டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஓப்பன் இன்டர்வல் a comma bயில் இதே மாதிரி எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கலாம், x1 x2 x3 அப் டு எக்ஸட்ராவாக இருக்கலாம். இந்த பாயிண்ட்ஸோட கலெக்ஷன் என்ன சரிங்கன்னா கேபிட்டல் ஈன்னு வைங்க. இப்போ இந்த கேபிட்டல் இ இருக்குது பார்த்தீங்களா, அது என்னவா இருக்கான், கவுண்டபுளா இல்லை அன்கவுண்டபுளான்னு சொல்லி செக் பண்ணணும். சொன்னது புரிஞ்சுங்களா.
எஃப்ன்றது மோனோடானிக் ஃபங்க்ஷனு ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி, இதுக்குள்ளே எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பாயிண்டில் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. இதே மாதிரி ஆர்பிட்ரியாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸோட மொத்த செட்டை கேபிட்டல் ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அந்த கேபிட்டல் ஈ என்னன்னு சொல்லணும், கவுண்டபிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். பாருங்கள், ப்ரூஃப் சப்போஸ் எஃப் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஏன்னா மோனோடானிக்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மோனோடானிக்ன்றப்போ இன்க்ரீஸாக இருக்கலாம், டிக்ரீஸாக இருக்கலாம். நான் இன்க்ரீசிங் எடுத்துக்கிறேன். அண்ட் லெட் இ பி தி செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அட் விச் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அந்த எஃப்ன்றது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் டிஸ்கண்டினியூஸாக இருக்குன்னா அந்த பாயிண்டெல்லாம் சேர்த்த ஒரு மொத்த செட்டு தான் கேபிட்டல் ஈன்றது. அப்போ ஈன்றது கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் எஃப் என்னவாக இருக்கும், டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். கீழே பாருங்கள், வித் எவ்ரி பாயிண்ட் x of e we associate a rational number r of x such that f of x minus less than r of x less than f of x plus 1. ஏன்னா கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸை விட எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் வந்து கிரேட்டர் தான் இருக்க போகுது. என்ன காரணம்னா எஃப் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. ஓகேங்களா, கண்டினியூஸாக இருந்தால் ஈக்குவலாக இருக்கும். இங்கே டிஸ்கண்டினியூஸ்ன்றது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்க போது. அப்போ இன்பிட்வீனில் ரேஷனல் நம்பர்லாம் வரும். அப்போ ஃபார் திஸ் கரஸ்பாண்டிங் எக்ஸுக்கு ஒரு ரேஷனல் நம்பர் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் லெஸ் தென் ஆர் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ன்னு எழுதலாம். ஓகே, சின்ஸ் x1 less than x2 implies f of x1 plus less than equal to f of x2 minus, அந்த தியரம் 12 இருந்து எழுதியிருக்காங்க. hence f of x1 minus r1 of x less than f of x1 plus, இது ஆப்வியஸாக நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கண்டினியூ பாயிண்ட்ன்றதுனால f of x1 minus less than அதுக்கு இன்பிட்வீனில் ஒரு ரேஷனல் நம்பர் வரும். f of x1 மைனஸ்க்கும் x1 ப்ளஸ்க்கும் நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர், அது r1 of x. அதே மாதிரி f2 of x minus f of x2 மைனஸுக்கும் f of x2 ப்ளஸ்க்கும் இன்பிட்வீனில் இன்னொரு ரேஷனல் நம்பர், அது r2 of x. அட் த சேம் டைம் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கான்செப்ட்ஸும் வந்துடும். அந்த x1 விட x2 கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிரேட்டர் தானே இருக்கும். ஓகே, இப்போ விச் இம்ப்ளைஸ் r1 of x என்னவா மாறிடுச்சு, லெஸ் தென் r2 of x. அப்போ லெஸ் தென்றனால அது ஈக்குவலாக இருக்க போகிறதுல நாட் ஈக்குவல் டு. ஆல்ரெடி x1 என்ன எடுத்திருக்கீங்க, லெஸ் தென் x2. அப்போ x1 என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல் டு x2. அப்போ x1 நாட் ஈக்குவல் டு x2ன்னு எடுத்துட்டீங்க. அப்போ r1 of x நாட் ஈக்குவல் டு r2 of x. அப்போ இதே மாதிரி சொல்லிட்டே போனீங்கன்னா ரேஷனல் நம்பர் கரஸ்பாண்டிங் என்னவா இருக்குது, 1 to 1 கரஸ்பாண்டிங் சாட்டிஸ்ஃபை முடிஞ்சா இந்த ரேஷனல் நம்பர்லாம். ஓகே, அப்போ ஹென்ஸ் 1 to 1 எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி செட்டு. அந்த செட்டு மீன்ஸ் அந்த எக்ஸோட இருக்கக்கூடிய அந்த செட்ஸு, அந்த எக்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸு வந்து ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் இருக்குது. அந்த எக்ஸில் எஃப் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அந்த மாதிரியான எக்ஸை வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்த கலெக்ஷன் தான் கேபிட்டல் இ. இந்த கேபிட்டல் இக்கு கரஸ்பாண்டிங்காக இப்போ r1 of x நாட் ஈக்குவல் டு r2 of xன்னு வந்துருச்சுங்களா. அப்போ இது 1 to 1 கரஸ்பாண்டன்ட் கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்களா. ஹென்ஸ் 1 to 1 எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி செட்டு. ஓகேங்களா, செட் கேபிட்டல் இ அண்ட் ஏ சப்செட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ ரேஷனல் நம்பர் நமக்கு என்னென்னு தெரியும், கவுண்டபிள்னு தெரியும். அதுக்கு வந்து இந்த கேபிட்டல் ஈயில் உள்ள எலமெண்ட்ஸை வச்சு நீங்கள் 1 to 1 கரஸ்பாண்டன்ட் சொன்னீங்கன்னா அப்போ கேபிட்டல் இ என்னவாக தான் இருக்கும், கவுண்டபிளாக தான் இருக்கும். அப்போ கேபிட்டல் இ இஸ் கவுண்டபிள். கேபிட்டல் இன்றது என்னது, செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் அட் விச் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ். தர்ஃபோர் எஃப் டிஸ்கண்டினியூஸாக இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் என்னவாக தான் இருக்கும், அட்மோஸ்ட் கவுண்டபிளாக தான் இருக்கும். அதுதான் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஃபினிட் லிமிட் அண்ட் லிமிட்ஸ் அட் இன்ஃபினிட்டி. For any x belongs to R, we have already defined a neighborhood x to be any segment x minus delta x plus delta. xன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, இதுக்கு நெய்பர்ஹுட் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவீங்க, அதிலேருந்து ஒரு சின்ன நம்பர் செப்பரேட் பண்ணுவீங்க, x மைனஸ் டெல்டா கமா எக்ஸ் ப்ளஸ் டெல்டான்னு சொல்லுவீங்க. டெல்டான்றது நியரஸ்ட் டு 0 நம்பர். அப்போ இது வந்து நியர்லி நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார் எனி real number c, the set of all numbers x such that x greater than c is called a neighborhood of plus infinity. ஆப்வியஸாக இதனால் தான் இருக்க போகுது, அந்த செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் எல்லாம் x greater than cன்றப்போ அது இன்ஃபினிட்டி வரையும் போய் ரீச் ஆகலாம். அப்போ ஓப்பன் இன்டர்வல் c கமா இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் அந்த x எல்லாம் இருக்க போகுது. அப்போ இது என்னன்னு சொல்லிடலாம், நெய்பர்ஹுட் ஆஃப் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியோடு இருக்கக்கூடிய அந்த நெய்பர்ஹுட் தானது, அதனால தான் அந்த நெய்பர்ஹுட் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கிறனால. ஓகே, ரைட். And written c comma plus infinity. The set minus infinity comma c என்னவா இருக்கும், is a neighborhood of
மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், let f be a real function defined on E subset of R. அதாவது f is a mapping from E into capital R. இந்த capital E ன்றது என்ன இருக்குது, subset of R தான் இருக்குது. We say that f of t tends to a as t tends to x, where capital A and x are in the extended real number systems a, x belongs to minus infinity, plus infinity இருக்கிறது அவங்க extended real numberன்றாங்க. If for every neighborhood u of a there exists a neighborhood v of x such that v intersection e not equal to empty, such that f of t belongs to capital U for all t belongs to v intersection e t not equal to x. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ன்றது ரியல் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் ஈயாக இருக்குது. அட் த சேம் டைம் எஃப் ஆஃப் டி டென்ஸ் டு ஏ அஸ் டி டென்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்போனா இந்த ஏயும் எக்ஸும் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கும்போது, அப்படி இருந்தது இது எப்போ வரும்னா, இஃப் ஃபார் எவ்ரி நெய்பர்ஹுட் யூ ஆஃப் ஏக்கு தேர் எக்ஸிஸ்ட் அ நெய்பர்ஹுட் வி ஆஃப் எக்ஸு. ஒரு நெய்பர்ஹுட் ஏக்கு ஒரு நெய்பர்ஹுட் கேபிட்டல் யூன்னு சொன்னிங்கன்னா, அதுக்கு எத்தனை நெய்பர்ஹுட் இருக்கோ, ஏக்கு எத்தனை நெய்பர்ஹுட் யூ இருக்கோ, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்னொரு நெய்பர்ஹுட் வின்னு எக்ஸுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகி வி இன்டர்செக்ஷன் இ என்னவா இருக்குமா, நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருக்கும். அப்புறம் எஃப் ஆஃப் டீன்றது கேபிட்டல் யூக்குள்ளே இருக்குன்னா அந்த டீன்றது என்னவா இருக்கும், வி இன்டர்செக்ஷன் இயில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸ்லையும் இருக்கும். அண்டு டி நாட் ஈக்குவல் டு ஆப்வியஸாக எக்ஸாக இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் டி டென்ஸ் டு ஏ அஸ் டி டென்ஸ் டு எக்ஸ் வேர் ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் ரிமார்க் 6 பாருங்கள், f and g defined on E subset of R. Suppose f of t tends to a, g of t tends to b as t tends to x, then f of t tends to பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் கண்டிஷன் we going to prove that. இந்த கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணோம். ஆப்வியஸாக அதெல்லாம் வந்துடும். f of t tends to a dash which implies a dash equal to a-வாக தான் இருக்குது. ஏன்னா f of t tends to a-வாக இருக்குது, இங்கே f of t tends to a dash இருக்குது. அப்போ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு அது வந்து கண்டினியூஸாக இருக்க போகிறதில்ல. அப்போ a dash equal to a-வாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு f plus g of t tends to a plus p. ஓகே, ஏன்னா f of tன்றது a-வாக இருக்குது, g of tன்றது b. அப்போ f plus g of t tends to a plus b. f into g of t tends to a into b. அப்போ f divided by g of t is equal to a divided by b. இப்போ இந்த a plus b, ab, a divided by b இதெல்லாம் கண்டிப்பாக என்ன இருக்கணும், டிட்டர்மைன்ட் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ ப்ரொவைடட் the right numbers of இந்த இருக்குல்ல, இந்த ரைட் நம்பர்ஸ் ஆஃப் பிசிடி ஆர் டிஃபைன்டு. ஓகேங்களா, நோட் தட் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 into infinity, infinity by infinity, a by 0 are not defined. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகேங்களா.